கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்தி வந்து மாப்பிள்ளையாக வந்து ஆக்கிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. இந்த விஷயத்த வந்து கார்த்திகிட்டையும் வீட்டில் இருக்கிற யார்ட்டையும் வந்து சொன்னால் இப்பயே வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஏன்னா இன்னொரு காரணம் வந்து இருக்குது. பரமேஸ்வரி பாட்டி வந்து தன்னோட பேரனை வந்து மாப்பிள்ளையாக ஆக்கிட்டாங்கன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் பரமேஸ்வரி வந்து திட்டத்தை தவிடுபடி ஆக்கணும்னு தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. விசிஎம் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். சாமுண்டேஸ்வரி மாட்டுக்கு வந்து மாதம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்கள்ட்ட வந்து கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க. அம்மா எங்கம்மா போனேன்? இல்லைம்மா முக்கியமான ஒரு தகவல் வந்து கேள்விப்பட்டேன், அதனால தான் சரி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரத்துக்கு போயிருக்கேன். எங்கே போனேன்? சும்மாம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. உனக்கு மகேஷ் மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ளை வந்து கிடச்சதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க மாப்பிள்ளன்னு தான் சொன்னாங்க, மகேஷுங்கிற வார்த்தை வந்து சொல்லவே இல்லை. அந்த இடத்துல மகேஷும் மாயாவும் இருக்காங்க. பாத்தியாடா சாமுண்டேஸ்வரி மனசில் வந்து நம்ம தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும் போது மாப்பிள்ளையை ஒவ்வொரு வாட்டி வந்து புகழ்ந்து புகழ்ந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. டேய், மாயா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல, உண்மையிலேயே ஒன்றை தான் பேசுகிறாளா? ஒன்றும் புரியலையே அத்தை, இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து தகுதியானவனான்னு தெரியல, என்னெல்லாம் அப்படியெல்லாம் புகழாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, உன்னை எவன்டா சொன்னா? நான் சொன்னது கார்த்தியடா அப்படின்னு சொல்லி மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து புடவையெல்லாம் வந்து எடுத்துக்க வேண்டியதானு சொல்லி அந்த இடத்துல விசேஷத்துக்கு வந்து எல்லாருக்கும் புடவை வந்து இது எடுத்துக்கிட்டாமா இது எடுத்துக்கிட்டாமாங்கிற மாதிரி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து, என்னப்பா கார்த்தி, நீ எதுவும் வந்து சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எப்போ தான் நீ எல்லா உண்மையும் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, எனக்கும் சொல்லணும்னு தான் ஆசை, ஆனால் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு நம்ம திட்டத்தை வந்து போடலாம், ஆனால் சாமுண்டேஸ்வரி வந்து நம்பாமல் விட்டுட்டாங்கன்னா கஷ்டமாயிடும். இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து மல்லிகாவே எல்லா விஷயத்தையும் வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து சொல்லுவாங்கன்னு கார்த்தி வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சொல்லிட்டாங்கங்கிற விஷயம் வந்து நம்ம கார்த்திக்கு வந்து தெரியாதுல்ல. சரி கார்த்தி, ஆனால் இந்த மாயாவையும் மகேஷையும் பார்த்தாலே எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு அத்தை கூட மாயா கிட்டேயும் மகேஷ்கிட்டேயும் கோபமாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன், என்ன சொல்கிற? அத்தை எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்ததுலேருந்து செமையாக வந்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க மாயா மேலேயும் மகேஷ் மேலேயும். நான் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன். சும்மானு ஏதாவது ஒன்றும் சொல்லாதீங்கன்னு சொல்லி கார்த்தி வந்து பேசுகிறாங்க. இல்லைப்பா, எனக்கு அப்படி தான் தெரியுது. பாரு, அத்தை வந்து எப்போதும் மகேஷை பார்க்கும்போது சிரிச்ச முகமாக வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு மரியாதை கொடுப்பாங்க. இப்போ அவங்க ஏதாவது ஒன்று பேசுனாங்கன்னா செமையாக வந்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்களே, அப்போனா அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் பிடிக்கலன்னு தானே அர்த்தம். மாப்பிள்ளை எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கணும் ஒவ்வொரு வாட்டி சொல்கிறாங்க. மாப்பிள்ளை யார்? ரேவதிக்கு இப்போதைக்கு பார்த்தது மகேஷ் தானே. ஆமாம், எனக்கு அதுதான் ஒன்றும் புரியலன்னு சொல்லி உதைக்குதுங்கிற மாதிரி மயில் வாங்கின வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை, பட்டு வெட்டி பட்டு சட்டையெல்லாம் எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொன்னேன். அவங்க இந்த இடத்துல வந்து, எனக்கு எடுத்து கொடுங்க அத்தை உங்கள் கையால் அப்படின்னு சொல்லும்போது, இவனை வேற இப்போ சமாளிக்கணுமா? சரி, விருப்பப்பட்டதை நீங்களே எடுத்துக்கங்கன்னு. டே, கல்யாணத்துக்கு ஒன்று எடுத்துக்க, அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொன்று எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. இவனுக்கு யார் இத்தனை வாங்கி தரப்போகிறான்? என்னால் முடியல, எல்லாம் வந்து பரமேஸ்வரியால் தான் இவனுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்குது, இல்லாட்டி இப்பயே இவனை அடித்து ஓட விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. கார்த்தியை தானே மாப்பிள்ளையாக வந்து நினைக்கிறாங்க. கார்த்தி, நீயும் வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டை வந்து எடுத்துக்க அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுறது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும். மாயா வந்து அதிர்ச்சியாக வராங்க. அவங்களுக்கு எதுக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டையெல்லாம் வாங்கி தரீங்கன்னு சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க. ஏங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒன்று தாங்க. என் மூத்த மாப்பிள்ளைக்கு வாங்கும்போது இவர் வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டையில் இல்லைனா அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஆமாம்மா, நீ சொன்னது எல்லா விஷயமும் ஒன்று தான். கார்த்தி வந்து வெளியாலாம் கிடையாது, நம்ம குடும்பத்தில் ஒருத்தன்னு சாமுண்டீஸ்வரி சொன்னோன்னே, ஆமாம்மா கார்த்தி வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தான் சொல்லி ராஜராஜன் ஒரு ஃப்ளோவில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு உண்மையே அப்படி சொல்லலான்னு வராங்க. ஏங்க, அவரை உண்மையை வந்து சொல்ல விடாமல் தடுங்கன்னு என்ன சொன்னீங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரியிலேருந்து எல்லாரும். அது மாதிரி காட்டி எபிசோட் வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க. எப்படி இருந்தாலும் வந்து மயில் வாங்கின ஏதாவது சொல்லி ராஜராஜனை வந்து காப்பாற்றிடுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.